أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்மளுடைய தொழுகையை பேணி தொழுவதற்கான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இஸ்லாமிய மக்கள் அனைவருமேன்னு சொல்ல முடியாது, மெஜாரிட்டியான பேர் அல்லாஹ்வை நம்பி நம்ம தொழுகையாளிகளாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தொழுகைகள் எந்த தரத்தில் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக சுய பரிசோதனை பண்ணி தான் பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொழுகை நிறைய பேருக்கு, அதாவது மெஜாரிட்டியான பேருக்கு தொழுகை அதோடைய பக்குவத்தில் இல்லை. அல்லாஹ் விரும்புகிற மாதிரி உள்ள தொழுகையாக நம்ம யாருமே தொழுகிற மாதிரி தெரியலை. ஒரு சில ஆட்கள் இருக்கலாம், ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. நம்ம தொழுதாலும் நம்ம கையும் காலும் தான் அசைதே ஒழிய, குனிறோம் நிமிரமே ஒழிய, நம்ம மனதெல்லாம் வேறு ரொம்ப தடுமாற்றமாக தான் இருக்குது. அதுக்கு குஷூன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தொழுகையில் தேவை. நிதானமாக நல்ல இதோட தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிறைய நம்ம முதலையே பார்த்தோம். குஷூன்னா என்ன அப்படிங்கிறது இதுக்கு முந்தின கிளாஸில் பார்த்தோம். இப்போ இன்னும் அடுத்த லெவலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நிதானமாக தொழணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அறக்க பறக்க ஏதோ போகிற போக்கில் தொழாமல் கொஞ்சம் நிதானமாக, அதாவது நம்ம ஓய்வு எடுக்க போகிறதுலேருந்து அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சு நிதானமாக, ஒரு வயதான ஒருத்தவங்க தன்னுடைய செயல்களை எவ்வளோ ஸ்லோவாக செய்வாங்க இல்லையா, அதாவது குனிற முடியாதவங்களுக்கு, நிமிர முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு செய்வாங்கல்ல ஸ்லோவாக, அந்த மாதிரி நம்ம அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டி நம்ம ஃபாத்திஹா சூரா ஓதுறதுலேருந்து ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம உச்சரித்து நல்ல ருசித்து ரசித்து அழகாக ஓதி மெதுவாக அல்லாஹு அக்பர் சொல்லி குனிஞ்சு, அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்திரிச்சு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லி மெதுவாக திருப்பியும் சஜ்தா போய் அதில் சுப்ஹான ரப்பில் அலா அப்படி சொல்கிறதையும் ரொம்ப ரசித்து மெதுவாக நம்ம தொழணும். அப்போ தான் அந்த குஷுங்கிறது கொஞ்சம் ட்ரைனிங் கிடச்சி கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் கரெக்டாக வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லுவாங்க இல்லையா, பதறாத காரியம் சிதறாதுன்னு. அது மாதிரி நம்ம பதறி செய்கிறதுல சிதறல் தான் ஏற்படுமே ஒழிய ஒரு தெளிவும் வராது. நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ, நம்ம நிறைய பார்த்தோம். தொழுகையின் மூலம் வெற்றி கிடைக்குது, தொழுகையின் மூலம் வாழ்க்கையில் என்ன நம்ம சாதிக்க முடியுமோ அது சாதிக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்குது. தொழுகையின் மூலம் ஏகப்பட்ட நன்மை. நம்ம மறுமையில் தான் தொழுகை நன்மைன்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறது கூட நமக்கு அது கொஞ்சம் என்னடா இது மறுமையில் தானே தொழுகைக்கு நன்மை, அவ்வளோ தொழணுமான்னு கூட தோணிடும். ஆனால் இம்மைக்கே எவ்வளோ நன்மை அப்படிங்கிறது நம்ம குரானில் நிறைய இடத்துல இருந்து இதுக்கு முந்தைய கிளாஸில் பார்த்தோம். அதனால அந்த நன்மையை நம்ம பூரணமாக அடையணும்னா தொழுகையை நம்ம ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக கொண்டு வரணும். இப்போது ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம், ஒரு சூப்பு தான் செய்கிறோம்னாலும் எலும்பை போட்டு தண்ணியை போட்டு படப்படான்னு குக்கரில் 5-6 விசில் அடித்து வச்சு எடுத்து அது சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்காது. இதே நேரம் ஒரு கனலில் போட்டு அதை காலையிலேருந்து நல்ல சிம்மில் வச்சு வேக வச்சு அது அவ்வளோ சாரும் அதுக்குள்ளே இறங்கி அப்படி நம்ம நைட் எடுத்து அதை குடிக்கும்போது அதோடைய ஸ்லோ குக்கிங்குடைய விஷயம் எவ்வளோ ருசியானதாகவும் எவ்வளோ ஒரு பயம் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த ஒரு விஷயமுமே அதே மாதிரி நம்ம டைஜஷன் ஆகுறதுமே, நம்ம சாப்பிடும்போது படப்படான்னு எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டோம், ஸ்பீடாக சாப்பிட்டு வேலையை முடித்தோம், கடமையை முடித்தோன்னு அப்படி முழுங்கி சாப்பிட்டோம்னா அது உள்ளே போய் டைஜஷன் ஆகுறதுக்குமே அந்த குடல் ரொம்ப கஷ்டப்படும். பல்லு பாதி இதை மென்று முழுங்கி நம்ம குடலில் கொண்டு போய் அது பாதி டைஜஷன் பண்ணி அப்படியே அது ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும்போது முற்றிலுமாக அந்த உணவுடைய ஒரு பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதே போல் தான் எல்லா விஷயமுமே கொஞ்சம் ஸ்லோவாக அழகாக செய்யும்போது அந்த பெனிஃபிட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்மளாக சொல்லலை. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபா தொழுதுட்டு அவசரமாக போனதை பார்த்து இங்கே கூப்பிட்டு நீ தொழு அப்படின்னு சொன்னாங்க. தொழுதுட்டேன்னு சொன்ன உடனே நீ தொழு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த சஹாபா போய் தொழுதுருக்கார். திருப்பியும் கிளம்புறாரு, இங்கே வான்னு கூப்பிட்டு நீ தொழு அப்படிங்கிறாங்க. திருப்பியும் போய் தொழுறாரு. இப்படி 3 தடவை நடக்குது.
அதுக்கப்புறம் இவருக்கு என்னடா இது நம்ம தொலை இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி சரண்டர் ஆகி ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட நான் தொழுதுட்டு தானே இருக்கேன், எனக்கு புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ தொழலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தொழலைன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பீடாக தொழு எப்படி அப்படின்னு சொல்லி என்ன நான் தொலை தானே செஞ்சேன்னு சொல்லும்போது அவர் நபி சொல்லியிருக்காங்க, நீ நிதானமாக ஸ்லோவாக தொழணும், அதுதான் கரெக்டு. நம்ம இப்படி அவசரமாக தொழுறது தொழுகையே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம தொழக்கூடிய தொழுகை எல்லாமே அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதில் நிதானமும் அதில் ஒரு கவனமும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ நம்ம தொழுதாலும் நம்ம அமைதியாக நிதானமாக தொழுதாலும் நம்ம உள்ளம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பாடியுடைய செயல்பாடை விடையும் உள்ளம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம அது ட்ரைனிங்கில் கொண்டு வரணும். உள்ளத்தையும் பிடிச்சி அமைதியாக நிப்பாட்டி நிதானத்தை கொண்டு நம்ம அழகான முறையில் தொழுகிறது தான் நமக்கு பலன் அளிக்கும். அப்போது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆள் தொழுறாரு, இன்னொருக்கவன் தொழுறாரு. ஆனால் நபி அதுக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா, நீ தொழவில்லை அப்படின்னு ஆகும்போது ரொம்ப ரொம்ப நம்ம கவனத்தை தொழுகையில் செலுத்த வேண்டிய கடமையாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு தொழுகையையும் பேணி நிதானமாக மனசையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு அல்லாஹ் முன்னால் நிற்கிறோங்கிறத நம்ம திருப்பி மனசில் கொண்டு நம்ம தொழுகையை பேணணும். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நமக்கு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு உள்ள ஹதீஸே அதான், நம்ம எண்ணங்களை பொறுத்து தான் நம்மளுடைய அமல்கள். அப்போ நம்ம எண்ணங்கள் கோயின்சைட் ஆகணும் நம்ம தொழுகிறதுல. அப்படி தொழுதாதான் நம்ம தொழுகை அது செல்லுபடியாகும். இல்லாட்டி நம்ம ஏதோ ஒரு நம்ம சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நம்ம கார் டிரைவ் பண்ணிகிட்ருப்போம், நம்ம புறப்படுவோம், நம்ம எங்கே நினச்சோமோ அங்கே போய் சேர்ந்துருவோம். ஆனால் நம்ம தான் ஓட்டிகிட்டு வந்தோமாங்கிற அளவுக்கு நம்ம வேறு சிந்தனையிலே இருந்திருப்போம். ஆனால் நம்ம தான் அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சிருப்போம். ஏன்னா அது டெய்லி போகிற இடம், டெய்லி இங்கே திரும்பணும் அங்கே திரும்பணும் அப்படி போயிடும். ஆனால் மைண்டு ஃபுல்லாக வேறு எங்கேயோ இருந்துகிட்ருக்கோம். இந்த விஷயம் உலக விஷயத்தில் நமக்கு நடக்குது. அதை நம்ம தொழுகையில் வச்சுருக்கக்கூடாது. இன்வாலண்ட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இன்வாலண்ட்ரி ஆக்ஷனாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். குனியணும், நிமிரணும், சஜிதா பண்ணணும், சலாம் கொடுக்கணும்னு போயிட்டே எழுந்திரிச்சு சலாவை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உள்ள ஒரு தொழுகையை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பேணுதலோடு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம தொழணும். அதுக்கப்புறம் நபி திருடன்கள்லேயே பெரிய திருடன் தொழுகையில் திருடுறவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அப்போ ஒரு திருட்டு அப்படிங்கிறது என்னது, எவ்வளோ பெரிய ஒரு குற்றம். அப்போது ஒரு குற்றவாளியாகவே, அதாவது தொழுதும் நம்ம குற்றவாளி ஆகணுமா, ஒரு குற்றவாளியாகவே ஒரு தொழுகைக்காரவங்கள சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ ஒரு பொருளை ஒரு ஆள்கிட்ட திருடிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த ஆளுக்கு அது உரிமை போயிருச்சு, அந்த திருடன் தான் அதை கொண்டு போயிடுவான். அந்த பொருளை எந்த விதத்துலையுமே அந்த உரிமையாளர் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய தொழுகை நமக்கு சொந்தம் இல்லாமல் ஆயிரும். அதனால அதை கம்பேர் பண்ணி நம்மளை தொழுகையிலே திருடுறவன் தான் பெரிய திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தொழுதும் நம்ம குற்றவாளி ஆகாமல் பேணி பாதுகாப்பாக இருக்கணும். அதனால கடமை, தொழுகை ஒரு கடமைன்னு சின்ன வயசுலேருந்தே நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. கடமைன்னா நம்ம என்ன செய்வோம், கடமைக்கு செய்வோம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தொழுகை ஒரு கடமை தான் நமக்கு. ஆனால் அந்த கடமையை ஒரு சுமையாக நினைக்கக்கூடிய ஒரு கடமையாக இல்லாமல் அது ஒரு கிஃப்ட்டுன்னு நம்ம அதை மாற்றி மனசை நினைக்கணும். தொழுகை கடமை இல்லை, அது நமக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. அது நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருத்தர் தொழுகையில் நின்றால் அவர் அல்லாஹ்வோடு உரையாடுகிறார் அப்படின்னு நபி சொல்லியிருக்கிறதுனால நம்ம யாரு கூட பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசில் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த கடமையை பற்றி சொல்லும்போது, இப்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு நம்ம தாய் தகப்பன் மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுத்தா நம்ம நம்மளோட நோய் தான் நிவாரணப்பட போகிறதுக்கு தான் அந்த மருந்தை நம்ம கொடுக்குறாங்கங்கிறது கூட தெரியாமல் நம்ம எவ்வளவோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எரிச்சல்லாம் முடிஞ்சிடட்டும் முழுங்கி தள்ளி அந்த மாதிரி செய்வோம். இதில் கொஞ்ச நாள் வளர்ந்து நமக்குன்னு ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வரும்போது நம்ம வாலண்டியராக போய் அந்த வலியிலேருந்து நிவாரணம் பெறுறதுக்கு வேண்டி நம்மளே மருந்தை வாங்கி நல்ல சந்தோஷமான முறையில் நம்ம அதை சாப்பிட்டு நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வருவோம். அதே மாதிரி நம்ம உணரணும், இது நமக்கு கடமையாக
உள்ள விஷயம்தான். ஆனால் இது ஒரு கிஃப்ட்டு. இது நமக்கு நிவாரணம், நம்ம வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் நிவாரணம் பெறக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் அந்த தொழுகை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செய்யணும். அப்போ அதில் ஒரு மகிழ்ச்சி நம்மளை அறியாமலே வரும். அப்படி வந்துருச்சுன்னா தொழுகையை விட்டுட்டு நம்மளால இருக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ உதாரணமாக ஒரு பெரிய மனுஷனை சந்திக்கிறோம், ஒரு முதலமைச்சரை சந்திக்க போகிறோம், அல்லாட்டா அந்த முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம மனநிலை அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அவர்கிட்ட பேச போகிறோம், நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறு எல்லா அலுவலுக்கும் 2வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர்கிட்ட பேசணும், இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த வீடை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுலேருந்து சரி, நம்ம ட்ரெஸ்அப் பண்ணுறதுலேருந்து சரி, எல்லா விஷயமுமே நம்ம ரொம்ப அழகான முறையில் செயல்படுத்தி வரவேற்று உட்காந்து அந்த நிமிஷங்களை எவ்வளவோ கண்ணியமாக நினச்சி அவ்வளோ அழகான முறையில் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் அவர் கூட நம்ம உரையாடணும்னு நினைப்போம். இதுக்கு அல்லாஹ்க்கு கம்பேர் பண்ண முடியாத அளவில் லெவலில் உள்ளவன் அல்லாஹ். ஆனால் நம்ம அல்லாவை சந்திக்க தான் போகிறோங்கிறத நம்ம மனசில் கொண்டு வரணும். ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நம்ம அல்லாஹ் கூட பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் கொண்டு வந்து அல்லாங்கிறத திருப்பியும் நம்ம முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் கூட பேசணும். கண்ணியமான ஆடையில் போய் நிற்கணும், அவன் முன்னால் கண்ணியமான சிந்தனைகளோடு போய் அவன்கிட்ட நம்ம உரையாடணுங்கிறத நம்ம மனசில் கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் அதை நம்ம அதை ட்ரைனிங் பண்ணி எடுக்கணும். இது 1 நாள் 2 நாளில் வராது. இதை நம்ம குஷுங்கிறதுல நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதோட கம்பேர் பண்ணி இன்னைக்கு பேசுனதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை முயற்சி பண்ணணும். அல்லாட்ட அழுது மன்றாடி, அல்லாவே உன்னிடமே நான் உதவி தேடுறேன், உன்னை நினச்சே நான் தொழுறதுக்கு எத்தனைச்சிட்டு நான் வர்றேன், எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவன்கிட்ட மன்றாடி கேட்டோம்னா இது ட்ரைனிங்கில் நம்மளாலேயும் அது அடைய முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இழப்புகள், எதிர்பார்ப்புகள், நிறைய மனசு தவிப்பு, கவலை, தடுமாற்றம் இப்படி எல்லாம் வர்ற நேரம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் அதிகமாகி ரொம்ப கவலைப்பட்டுடுறோம். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வராத கவலைகளும் இழப்புகளும் இல்லை. அவ்வளோ தூரம் அல்லாஹ் சோதிச்சான். நிறைய விஷயங்கள், மனைவி இழந்திருக்கிறாங்க, தாய் தகப்பனை இழந்திருக்கிறாங்க, போரால் கஷ்டம், எதிரிகளால் கஷ்டம், பிள்ளை இழந்திருக்கிறாங்க, அது மாதிரி ஏழ்மை, வறுமை, அதில் ஒரு பசி, இந்த மாதிரி உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க எந்த அளவுக்கு சிரித்து எல்லா நேரங்கள்லையுமே இன்முகத்தோட ஒரு எரிச்சலோ கோபதாபமோ இல்லாமல் ஒரு கவலைப்பட்டு சோர்ந்து போயிடாமல் அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறி சென்றாங்கங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதுக்கும் இந்த தொழுகை தான் காரணம். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.